ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UiZard அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் இருக்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நிறைய இமேஜஸ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து உங்களுடைய ஏஜ் எல்லாமே கிரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதுக்கு முன்னாடியான வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய மொபைல் UI அண்ட் UX பண்ணுறதுக்கே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் டெய்லி UI அண்ட் UX பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா வீடியோஸ் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த UiZard.io அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை போயிடுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த லிங்க் தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு வயர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வயர் ஃப்ரேமை ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ அதை எடுத்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போட்டிங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு UIயை ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் எது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கு, எந்த மாதிரியான ஐகான்ஸ் அது யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளாவே ஓனாகவே நம்மளுடைய டிசைன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஜாயின் தி டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்றேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடி போடுறேன். இப்போது என்னோட பேர் கொடுக்குறேன். ஸோ பொசிஷன் UX டிசைனர், UI டிசைனர், நீங்கள் எந்த பொசிஷன் வேணால் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு GH Habibs அப்படின்னு கொடுக்குறேன். So size of the teams, just for me, enterprise இல்லை freelancer. ஸோ சம்திங் எதனா நீங்கள் கொடுங்க. இதில் உங்களுக்கு எதனா டீம் ஆட் பண்ணணும்னா கொடுங்க. அதே மாதிரி லைட் வெர்ஷன் வேணுமா, டார்க் வெர்ஷன் வேணுமா. இப்போ நான் லைட் வெர்ஷனே செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே வந்து செலக்ட் பிளான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா வந்து எனக்கு பெய்டு வெர்ஷன் வேணாம், எனக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் வேணும் இல்லையா. ஸோ அதனால் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, வயர் ஃப்ரேம் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டெமோ வெர்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இதிலே வந்து நான் ஹபீப்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் வந்து மொபைல் வெர்ஷன். இப்போ தீம் வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 2-3 தீம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்லோட் வயர் ஃப்ரேம் கொடுக்குறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற வயர் ஃப்ரேம் இப்போ இங்கேயே சம்திங் நிறைய வயர் ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வயர் ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயர் ஃப்ரேமு இப்போ நம்மளும் இதே மாதிரி பண்ணிவிட்டு இதில் எடுத்து போடலாம். ஸோ அங்கே அந்த இடத்துல அப்லோடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் செலக்ட் பண்ண முன்னே இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு முடிஞ்ச உடனே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் இன்புட்டோடைய ஃபீல்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷனுடைய ஐகான்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து அதாவது ஸ்லைட் பார் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ பட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, சூப்பராக அதுவாகவே கொண்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ சம் அலைன்மெண்ட் அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கும் தான். ஏன்னா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக உங்களுக்கு கொடுக்காம ஸோ அது என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதோ அந்த மாதிரியான கொடுத்துட்டு அதுக்கு கலர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கு. ஃபாண்ட்டும் அதுவாகவே யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அது என்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்கு எல்லாமே உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்களும் இதே மாதிரியான ஒரு UIயை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அது ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு ஸ்பேசஸ் கொடுத்துருக்கு, எந்த ஃபாண்ட் அது யூஸ் பண்ணியிருக்கு, எந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிகினராக இருக்கும்போது இதை ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இந்த வெப்சைட் ஆக்சுவலாக எதுக்குன்னா, நிறைய பேர் வந்து வயர் ஃப்ரேம் மட்டும் போடுவாங்க, அவங்களால UI பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் வயர் ஃப்ரேம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் UIக்கு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நான் ப்ரிவியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ப்ரிவியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக.
ஓகே, இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணனாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு, ஸ்லோவாக இருக்குது, என்னுடைய நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.